இந்த வீக் நான் கேரளா போயிருந்தேன். அங்க இந்த பிரெட் எக் வச்சு ஓப்பன் ஷேப்ல ஒரு பஃப் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் ஐடியா வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கு. ஸோ எப்படின்னு சொல்றேன், வீடியோ சேவ் பண்ணி இந்த இஃப்தார் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த ரெசிபி நான் பண்றதுக்கு ஒரு 3 எக் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்க உங்க தேவைக்கேத்த மாதிரி எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த எக் வந்து வேக வைக்க ரெடி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா சோம்பு, கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் கொத்தமல்லி தூவி இது அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பிரெட் எடுத்து அதை வந்து ரவுண்ட் ஷேப்ல வர மாதிரி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே வந்து எக் மிக்சர்ல வந்து டிப் பண்ணிட்டு பிரெட் கம்ஸ்ல வந்து 2 பிரெட் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா வந்து ஓரமெல்லாம் வந்து கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டு நல்லா சூடான ஆயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கிறிஸ்பியானாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண பிரெட்டை ஓரத்தை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் ரெடி பண்ண ஸ்டஃபிங் வச்சு இதுக்கு மேலே கட் பண்ண எக் வச்சு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான பிரெட் எக் பஃப் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.